எல்லாருக்கும் வணக்கம். நான் நாசு திருசெல்வம். எனக்கு எங்க அப்பா அம்மா வச்ச பேரு வீட்டில் அப்படிதான் கூப்பிடுவாங்க. நாசு திருசெல்வம் அப்படிங்கிறது என்னோட பல்கலைக்கழகத்திலையும் கல்வியிலையும் அது சார்ந்த இடங்கள்லையும் கூப்பிடுற பேர் தான் நாசு திருசெல்வம். குமிழ்முனை எனக்கு எப்படி அறிமுகமானுச்சு அப்படின்னா என்னோட நண்பர்கள் மூலியமா தான் எனக்கு அறிமுகமானது. நண்பர்கள் ரீல்ஸ் பார்த்து இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்து அது மூலயமா அவங்க புக்கு பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல நானும் அவங்க கூட சேர்ந்து என்னோட 2வது புக்கு எந்த பதிப்பகத்துல வெளியிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கையில தான் நினைவு வந்தது. நண்பர்கள் மூலியமா அறிமுகமானதான் குமிழ்முனை. இதுல வேட்டை சந்திரா அப்படிங்கிற ஒரு குறுநாவல் தான் நான் எழுதியிருக்கேன். அந்த நாவல் எப்படி அப்படின்னா சந்திரமுகி படம் பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. அது எனக்கு தோணுன மாதிரி நான் பார்ட் 2 எனக்கு தோணுன மாதிரி என்னோட கற்பனைகளை பார்ட் 2 எழுதியிருந்தேன். அது படமா எடுக்க முடியலனாலும் நான் நாவலா எழுதி அதை குறுநாவலா எழுதி வெளியிட்டிருக்கேன். அதை வாங்கி படிங்க. வேட்டை சந்திரா அப்படிங்கிற போது அதுவும் இல்லாம நான் குமிழ்முனையோட 2வது பிறந்த நாள் விழா எப்படி ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறோமோ அதே மாதிரி இங்க என்னடா பதிப்பகத்துக்குலாம் பிறந்த நாள் அதான் ஆண்டு விழா கொண்டாடி பார்த்துட்டு பிறந்த நாள் கொண்டாடுறாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு இங்க வந்ததோட உண்மையாவே இது பிறந்த நாளையும் தாண்டி ரொம்ப விமர்சனமா கொண்டாடின இந்த விழா என் வாழ்நாள்ல மறக்க மாட்டேன். என் வாழ்நாள்ல மறக்க முடியாத நிகழ்வுனா இது ஒன்று நிகழ்வுங்க. இனி நான் வெளியிட்ட 2 புத்தகங்கள் வெளியிடாம இன்னும் 2 புத்தகங்கள் வச்சிருக்கேன். அந்த 2 புத்தகங்களும் இந்த குமிழ்முனை பத்தி நான் வெளியிடணும் அப்படிங்கிற என்னோட எண்ணத்தை வச்சிருக்கேன். அதே மாதிரி அதை தாண்டி இன்னும் புத்தகங்கள் எழுதினாலும் அதுக்கு குமிழ்முனைக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். என்னோட நீங்களும் வாங்க, எழுதுங்க, வாசிங்க, படிங்க புத்தகங்கள். நன்றி.